திருவள்ளூர் அருகே ஆக்டிங் டிரைவர் வேலைக்கு சென்ற கணவர் கேரள மாநிலம் நிலக்கல் பகுதியில் மாயம். போலீசில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனைவி புகார். திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் கலாம்பாக்கம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா, மனைவி சுஜாதா. இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண் மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் ராஜா ஆக்டிங் டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார். அதனால் பேரம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜாகின் உசேர் என்பவர் அடிக்கடி ராஜாவை வண்டி ஓட்ட அழைத்துச் செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஜாகிர் ஹுசேன் சபரிமலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் சபரிமலை அருகே நிலக்கல் என்ற இடத்தில் ராஜா காணாமல் போனதாக கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஜாகிர் ஹுசேன் போன் மூலம் ராஜாவின் மனைவி சுஜாதாவிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சுஜாதா கேரள மாநிலம் நிலக்கல் சென்று தேடி பார்த்துள்ளார். எங்கும் கிடைக்காததால் நிலக்கல் போலீசில் ஜாகிர் ஹுசேன் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து கேரளா போலீசார் கலாம்பாக்கம் காலனிக்கு வந்து விசாரணை செய்துள்ளனர். இதுகுறித்து திருவலங்காடு போலீசிலும் தகவல் தெரிவித்துவிட்டு கேரளா போலீசார் சென்றுவிட்டனர். இது சம்பந்தமாக திருவள்ளூர் எஸ்பியிடம் கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி புகார் கொடுத்துள்ளார் சுஜாதா. ஆனால் இது சம்பந்தமாக திருவலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே ராஜா அவரது நண்பருக்கு போன் செய்து 4 பேர் என்னை அடிக்கிறார்கள், நான் எங்கே இருக்கிறேன் என்பது தெரியவில்லை என்று போனில் பேசியுள்ளார். இந்நிலையில் கணவர் காணாமல் போய் 2 மாதத்திற்கு மேலாகியும் காவல்துறை சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே எனது கணவரை ஆக்டிங் டிரைவர் வேலைக்கு அழைத்துச் சென்ற ஜாகிர் ஹுசேனை விசாரணை செய்து கணவரை மீட்டுத் தர வேண்டும் என வலியுறுத்தி சுஜாதா மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். என்ன பண்ணான்னு தெரியல. அந்த பாய் தான் என் பிள்ளைக்கு காரணம்.